நேற்று வந்துட்டு நம்ம வந்து 1 ஹவர் மிராக்கிள் மார்னிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து 6 மினிட்ஸில் மிராக்கிள் மார்னிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நேற்றே அதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ 6 மினிட்ல நம்ம ஈச் 1 மினிட் வச்சுக்க போகிறோம். மொத்தம் 6 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஈச் 1 மினிட் வச்சுக்க போகிறோம். 6 மினிட் மிராக்கிள் வந்து எவ்ரிடே பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ரொம்ப லேட்டாக எழுந்துட்டோம், இல்லைனா வந்து ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்துட்டு வேறு எதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு டைமே இல்லை அப்படின்ற ரீசனுக்காக இது வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 6 மினிட் மிராக்கிள் வந்துட்டு என்னென்னா, நம்ம ஒரு மினிட்டு ஒன்றுத்துக்கு கொடுக்க போகிறோம். சும்மா அதை வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு லெவல் பர்சனல் டெவலப்மெண்ட்டை நம்ம விடக்கூடாது, இருக்கிற டைமையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் கொடுத்துருக்காரு. பட் இதையே நம்ம வந்து ரொட்டீனாக ஆக்கிட வேண்டாம். கூடுமான வரைக்கும் 1 ஹவர் ரொட்டீனை நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 6 மினிட்க்கு வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, சாட்டர்டே சண்டே நான் வந்து 1 மினிட் ட்ரை பண்ணலாம். என்னால் முடியலனா, நான் நிறைய நேரம் தூங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்போ நாம் அது மாதிரி பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இதையே வந்து கண்டினியூ பண்ணிடாதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வச்சுக்கோங்க. எவ்ரிடே நீங்கள் 2 நாள் வச்சுக்கிட்டே கூட அந்த ஹேபிட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஒரு 2 டேஸ் நடுவில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரொட்டீன் வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பழையபடி நான் வந்துட்டு இந்த ரொட்டீனுக்கு வர்றதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க தான் வந்துட்டு என்னை காலையில் எழுப்புறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்காக ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி ஒருத்தங்களை வச்சுக்கோங்க காலையில் எழுப்புறதுக்கு. ஸோ உங்களால் வந்து இந்த ஜேர்னியை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இல்லை நீங்கள் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மினிட் 1 ஃபஸ்ட்டு மினிட்டில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹாப்பியாக எழுந்துக்க போகிறோம். நோ ஸ்னூசிங் நத்திங். காலையில் எழுந்துக்கிறப்பயே ஹாப்பியாக இருக்க போகிறோம். அந்த ஹாப்பினஸோடு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சைலன்ஸ். ஸோ நம்ம கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்க போகிறோம். மெடிடேஷன் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அதை கூட ரிலாக்ஸாக வச்சுக்க போகிறோம், காம் மைண்டாக வச்சுக்க போகிறோம். அடுத்த மினிட்டில் என்ன பண்ண போகிறோம், உடனே போய் நம்ம அஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அதுதான் ஏன்னா அஃபர்மேஷன். ஸோ நம்ம ஒரு அஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருக்கோம். நம்ம யூடியூப்பில் அது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா அதையே வந்து 1 டைம் நீங்கள் சொன்னால் போதும். ஏன்னா அது 2 மினிட்ஸ் போகுது இல்லையா அந்த ஆடியோ. நீங்கள் ஒரு 1 மினிட் வரைக்கும் அதை அலாரம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் திங் என்ன, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன கோல்ஸ் இருக்கோ அதை நினச்சி நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஒரு விஷன் போர்டை க்ரியேட் பண்ணால் நல்லது. அது எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நியூ இயர்க்குள்ளே பண்ணி கொடுக்குறேன். நானும் கொஞ்சம் வந்துட்டு இதில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வேறு விஷயத்தில் நான் வந்து போயிடுறேன். எப்படியாவது நான் வந்துட்டு இந்த விசுவலைசேஷனுக்கு விஷன் போர்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு என்னென்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் வந்து நம்ம ஜம்பிங் பண்ண போகிறோம், இல்லைனா வாக்கிங் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளேயே ஒரு 1 மினிட் வாக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரீடிங் பண்ண போகிறோம். ஒன்லி 1 பேஜ் 1 மினிட்க்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரீட் பண்ணால் அந்த 1 மினிட்டில் கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு 2 வேர்ட்ஸ் கிடைக்கும். அந்த வேர்ட்ஸை வச்சுட்டு நம்மளுக்கு நியூ ஐடியா பிறக்கும். அதனால நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்டில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ரைட்டிங் பண்ண போகிறோம். ரைட்டிங்னால் நம்ம வந்து புஷ் அப் பண்ணிவிட்டு ஒரு 60 மினிட்ஸ் நம்ம பாடியை மூவ் பண்ண போகிறோம். திருப்பி மூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஜர்னலிங்கும் பண்ண போகிறோம். அதுதானே சேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் மிராக்கிளில் நம்ம வந்து அவ்வளோதான் 6 மினிட்ஸில் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா, கஸ்டமைசிங் யுவர் மார்னிங் மிராக்கிள் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸோடு பண்ணுறப்போ வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நல்லா மாறுது, அவங்களோட லைஃப் மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 வீக் இந்த மார்னிங் மிராக்கிள் பண்ணுறப்போ 168 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிது. அதனால நான் நல்லா ஃபோக்கஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை சொன்னது வந்து யாருன்னா ஓப்ரா வந்துட்டு பெரிய லைக் ஷீஸ் பெரிய ஆங்கர். அந்த ஆங்கர் வந்துட்டு யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 168 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிராக்கிள் மார்னிங்கை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்துக்கிறப்பயே நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ்வலாக 8 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து 7 மணிக்கு எழுந்துக்க பழகலாம். அந்த மாதிரி 1 ஹவர் முன்னாடி நான் வந்துட்டு அதை ட்ரை பண்ணணும். பட் மோஸ்ட்லி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரண்ட் பேஜ்லேயே 8 மணிக்கு முன்னாடியே நம்மளோட ரொட்டீனை நம்ம முடிச்சிருக்கணும், எல்லாமே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம பசிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு லைட் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், டைஜஸ்டபிள் ஆகிற ஃபுட்டாக. நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா திருப்பி தூக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெஷ் ஃபுட் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃபுட் இல்லைன்னா ஸ்மூத்தி மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம், ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி இருந்தால் அதையும் குடிக்கலாம். ப்ரோட்டீன் ஷேக் வந்து ரொம்ப நல்லது. அது நம்ம பாடியை லைட்டாக வச்சுக்கும், வெயிட் லாஸ்க்கும் அது யூஸ் ஆகும். நம்மளோட எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ராலையும் அது ரிமூவ் பண்ணும் அப்படின்ற ரிசர்ச் மாதிரி பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி என்ன நினைக்கிறோன்னா,
நம்ம டேஸ்ட்டை வச்சு தான் ஃபுட்டை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்டை வச்சு தான் ஃபுட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய தடவை யோசிப்போம் ஷாப்பிங் மால் போடுறப்போ, ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாது, நான் ஏன் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். யோசிச்சப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், அது டேஸ்டியாக இருக்குது, எம்மியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம வந்து சூஸ் பண்ணுறோன்னா அது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடு சிக்கன், ஃபிஸி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் தான் வரும். அதனால் நிறைய கான்சிக்வன்சிஸ் இருக்குது அப்படின்றதுனால அதை நீங்கள் சாப்பிடலாம். பட் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஹெல்த்தி லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம என்ன தான் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5 ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி நம்ம மார்னிங் எழுந்த உடனே பசிக்கும் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, ஒரு டம்ளரில் வாட்டர் குடிச்சிருவாராம். குடிச்சிட்டு அவர் வந்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எழுந்துக்க ஆரம்பித்தாராம். அப்போது அவருக்கு வந்து காஃபி குடிப்பாராம். காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி மேக் பண்ணிவிட்டு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எதர் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்மூத்தி மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒமேகா 3 இங்கே பாருங்கள், ஒமேகா 3யும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஆன்டாக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அதனால் கார்டியோவெஸ்குலர் ஹெல்த் இருக்கும். ஸோ காலையில் நம்ம வந்துட்டு இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறப்போ நம்ம வந்து ஹார்மோன் பேலன்சிங்லேருந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலைனிங் த மிராக்கிள் மார்னிங் வித் அவர் கோல்ஸ். நம்ம கோல்ஸை வச்சுட்டு என்னென்ன கோல்ஸ் இருக்குமோ அதை பண்ண போகிறோம். ஸோ சேவஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த மாதிரி நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து திங்க் பண்ண போகிறோம், அதை பிலீவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபுல் கமிட்மெண்ட் நம்மளுக்கு தேவை. ரீடிங் வந்துட்டு எவ்ரிடே நம்ம பண்ணால் தான் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். விசுவலைசேஷன் பண்ணுறப்போ நம்ம கோல்ஸை வந்துட்டு ஏற்கனவே நடந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுறப்போ அது வந்து பார்க்குற மாதிரியும், ஃபீல் பண்ணுற மாதிரியும், டேஸ்ட் பண்ணுற மாதிரியும், டச் பண்ணுற மாதிரியும், ஸ்மெல் பண்ணுற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடு தான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன்னா, அந்த வீட்டுக்குள்ளே நான் போகிற மாதிரி, நடக்கிற மாதிரி, அந்த வீட்டை தொட்டு பார்க்குற மாதிரி, அந்த வீட்டில் வந்து ஒரு புதுசான பெயிண்ட் ஸ்மெல் வரும் இல்லையா, அதை ஃபீல் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அங்கே வந்து கிச்சனில் உட்காந்து நான் காஃபி குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் விஷுவலைஸ் பண்ணாதீங்க பிகினிங் டைமில். ஏன்னா நிறைய நேரம் விஷுவலைஸ் பண்ணால் சில டைம் தூக்கம் வந்துடும். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு திருப்பியும் கூட நீங்கள் வந்து கண்ண மூடி அந்த ஹவுஸை பற்றி யோசிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அதை பார்த்துட்டு அதையே நீங்கள் மைண்டில் கொண்டு போய் விஷுவலைஸ் பண்ணலாம். காலையில் நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ இதெல்லாம் பண்ணுறப்போ ஈஸியாக உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓவர் கம்மிங் ப்ரொகாஸ்டினேஷன். மோஸ்ட்லி என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன சொல்லுவோம்னா நாளைக்கு பண்ணுறேன், நாளான்னைக்கு பண்ணுறேன் அப்படின்னு தானே நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணாமல் மார்னிங்கில் இருக்கப்போ மென்டல் ரிவார்ட்ஸ் மாதிரி நம்மளே கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எழுந்துட்டேன் அப்படின்றத வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக சொல்லிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக நம்ம அதை வந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மிராக்கிள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே ப்ரௌட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெஸ்ட் செல்லிங் புக் ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற ஒரு புக் இருக்கான். அந்த புக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்களாம் எப்படி காலையில் எழுந்தால் நம்ம லைஃப் வந்து ஹைட் லெவலுக்கு போவோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்களாம். நம்ம வந்துட்டு காலையில் எதுக்கு வேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்தப்போ நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம இன்சைட் வேர்ல்டை வந்து ப்ரோஆக்டிவாக வச்சுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்சைட் ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம வெளியில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். அதை தான் எல்லா ஆத்தர்ஸும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முடித்த ஜீரோ லிமிட்ஸ்லேயும் அதை தான் சொன்னாங்க. இப்பயும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் மேஜிக் புக்லேயும் இது தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம இன்சைட் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம், காலையிலேயே நம்ம பிரெயினை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா மார்னிங்கே நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கோம் இல்லையா, நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிராக்கிள் மார்னிங் அண்ட் வீக்கெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்கெண்ட்ஸ் வரைக்கும் கூட அவங்க மிராக்கிள் மார்னிங் பண்ணியிருக்காங்களாம். ஆப்ரா அவங்க மிராக்கிள் மார்னிங் வீக் டேஸ்லேயும் வீக்கெண்ட்ஸ்லேயும் பண்ணுறதுனால அவங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா
மிராக்கிள் மார்னிங்கை ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபன்னாகவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப வந்துட்டு நல்லா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். அப்புறம் ரிலேஷன்ஷிப்பை பண்ணணும். ரிலேஷன்ஷிப்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் நம்ம பண்ணுறப்பயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாலியாக நம்ம வந்து மணியை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா 90 டேஸ் அவங்க வந்து மிராக்கிள் மார்னிங்கில் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அவர் பாடியே மாற ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து என்ன பண்ணார்னா கூகுளில் கொஞ்சம் மெடிடேஷன் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவரோட அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் விஷன் போர்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணார். இந்த ஸ்கெடியூல் எல்லாமே வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி www.miracleMorning.com அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. அப்புறம் அந்த மிராக்கிள்ஸில் வந்துட்டு எப்படி சேவர்ஸ் வந்துட்டு அவர் வந்து ஷார்ட்டர் வெர்ஷனாக போட்டிருக்காரு அப்படின்றதும் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைனல் தாட்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எண்டில் வந்து என்ன பண்ணலாம், மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாகவும் நியூவாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளாவுமே வந்துட்டு போரிங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பிடிச்ச புக்கு ரேதர் தென் நம்ம ஒரு புக்கு படிச்சுட்ருக்கோன்னா அதே புக்கு எடுத்து படிக்காமல் ஏற்கனவே படித்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஏன்னா நானும் சில டைம் அப்படி தான் இந்த புக்ஸ் படிச்சுட்ருக்கப்பயே திடீர்னு நான் வந்துட்டு என்னோடய மேஜிக் புக் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு பேஜ் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏற்கனவே படித்த புக்கை நீங்கள் பார்க்குறப்போ அதில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஸ்க்ரிபிள் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஃப்ரம் அன்பேரபிள் டு அன்ஸ்டாப்பபிள் the real secret to forming habits that will transform your life in 30 days. ஸோ இதை பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இந்த புக்கை முடிக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.